லாக்அப் டெத் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் கொலைகள் நடக்கிறது. நகைக்காக முதியோர் பெண்கள் கொலை செய்யப்பட்டு நகைகள் களவாடப்படுகிறது. ஆங்காங்கே கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்கள் எல்லாம் நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளது. அதை ஆங்காங்கே தினமும் அதனால் கைது செய்யப்படுகிறார்கள். லாக்அப் டெத் இதுவரைக்கும் 4 லாக்அப் டெத் நடந்திருக்குது. இதே ஒரு லாக்அப் டெத் நடந்ததற்கு வாய்கிழிய முதலமைச்சர், நம்முடைய தளபதியார், அன்றைய முதலமைச்சர் தளபதியாரை பேசிய முதலமைச்சர் இன்னைக்கு மௌனம் காக்கிறார். அதனால நம்முடைய தமிழ்நாடே இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பதை அறவே இல்லை என்பதை நான் இந்த அரசின் மீது குற்றச்சாட்டாக வைக்க விரும்புகிறேன். மேகதாது அணையில அளவீடு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எப்போதும் ஜூன் 12 அந்த 5 ஆண்டுகளாக நல்ல மழை பொழிந்தது. தண்ணீர் பிரச்சனையே இல்லை, விவசாயத்துக்கும் தண்ணீர் பிரச்சனை இல்லை, விவசாயம் அமோகமாக விளைச்சல் இருந்தது, அதிக அளவில் விளைச்சல் இருந்தது அப்படின்றது உண்மை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆண்டு 12ஆம் தேதி இன்னும் வரைக்கும் காவிரியில தண்ணீர் திறக்கப்படவில்லை, குறுவைக்கு தண்ணீர் வழங்கப்படவில்லை. விவசாயிகள் எல்லாம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சியினர் என்ன சொல்றாங்க? திமுக தான் இவங்களை ஏவி விடுது, தூண்டி விடுதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை நிலவரம் அல்ல. விவசாயிகளுடைய பயிர் கடனும் முழுமையா தள்ளுபடி பண்ணல. ஆனா தளபதியார் தள்ளுபடி பண்ணியிருந்தார். ஆனா இன்னைக்கு தண்ணியும் வழங்கல. தண்ணி வழங்குவதற்கு, மேகதாது அணை கட்டுறதுக்கு இவர் ஓங்கி உறுதியாக ஒரு தடை சொல்வதற்கோ அந்த அரசை அங்க ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுக்கும், முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல. இல்லை, இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கல. ஆகவே கண்டும் காணாதவராக, கேட்டும் கேளாதவராக முதலமைச்சர் இருந்து வருகிறார். கையை போனாதான் தெரியும். இங்க வராதீங்க, அங்க பின்னாடி போனாதான் நீங்க எல்லாம் தெரிவிய. அப்படியே பின்னாடி போங்க, இங்க ஏறி வராதீங்க. அங்க நீங்க அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா முன்னாடி வராதீங்க, இங்க பின்னாடி வாங்க, எல்லாம் தெரிவியே. நீ நடுவில் கொண்டு வச்சிருந்த